மனமெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த நிலை அவனுக்கும் இந்த கோளாறு இருந்தது. நான் இயல்பாக சொல்வேன், கடவுள் தொடர்பாக இருக்கிற நம்பிக்கைங்கிறது அவர்களுடைய தனியது. ஆனால் ஒட்டுமொத்தமான அறிவு உலகத்தில், அறிவியலில் அந்த செய்தியை உள்ளே கலக்கிறது என்கிறது ரொம்ப கொடுமையானது. நீங்கள் அந்த கடவுள் தொடர்பாக இருக்கிற உணவு உள்ளே இருந்தாலே சரியாக மூளை வேலை செய்யாது. அது ஒரு அடிப்படையை எல்லாரும் நாம் தெரிந்து கொள்ளணும். இப்போ பல வகையான கோளாறுகள் பெரிய பெரிய அறிஞர்களை நான் பார்க்கிறேன். கடவுள் நம்பிக்கை உடையவனாக இருந்தால் அதில் பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. சரி, இதில் இந்த நம்முடைய எல்லாம் இருக்குது, இறைவன் இருக்கிறான் போறான்னு கருதி கொண்டு நம்ம ஆள்கள் எல்லாம் உச்சத்து வரைக்கும் போனான். அவன் பார்க்கிற பாருங்க, சும்மா இதை தெரிந்து கொண்டு போகணும், இது முடிக்க வேணே. கரந்தும் கரந்திலன், திருமூலர் பாடுறான். கண்டுபிடிக்க முடியல அவனை. கரந்தும் கரந்திலன் கண்ணுக்கும் தோன்றான். கண்டறிவார் இல்லை காயத்தின் செத்தியை, இல்லதும் உள்ளதும் யாவையும் உளனாகி, இல்லனும் அல்லன் உள்ளனும் குழம்புறான் எல்லாம். இல்லனும் அல்லன் உள்ளனும் அல்லன் நம் இறை. தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர், கல்லாதார் நெஞ்சத்து காண ஒல்லாதே. இப்படி எல்லாம் போகிறது. நின்று அளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமையின், உன்னை அளக்கவே முடியாதுரா இறைவனே என்கிறது. இல்லான எவ்விடத்தும் உள்ளான் ஒருவனேன், இப்படியான் இந்நிறத்தான் இவ்வண்ணத்தான் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. திருநாவுக்கரசர் பாட்டு. இன்ன ஒருவென்று அறிவண்ணாதான் தோன்றா பெருமையனே. மாணிக்கவாசகர் பாட்டெல்லாம். உண்மையுமாய் இன்மையுமாய் யாவையுமாய் அல்லையுமாய் என்னென்னவோ ஒரு நாமம் ஓர் உருவம் என்று இல்லார்க்கு. அவனுக்கு ஒரு நாமம் பார்க்க முடியாது, அப்படி இப்படி நம்ம தோற்றம் இல்லை, இருக்கிறது போல இருப்பான், இல்லாத இருப்பான். இப்படியெல்லாம் பேசுகிற இந்த செய்திகள்லாம் உபனிஷத், உப என்ற கூட அருகில நீ என்ற நிற்கிறது. உபனிஷத் சத் என்கிறது கீழே அருகடி அமர்கை, கீழே அமர்ந்து கேட்டுக்கொள்ளுகிறது என்கிற பொருளில் இந்த சாரமல்லாவற்றையும் உபனிஷத் என்கிறதுல ஆகமம் என்கிறது திருடி இந்த மெய்ப்பொருள் எல்லாம் பார்த்த உடனே உலகத்தில் அவன் முன்ன போனதும் இறைவன் தொடர்பாக இருக்கிற மூடங்கள் தானே பெரும்பகுதி இந்த உலகமே நிறைந்திருக்கிறது. எனவே எல்லாரும் அதிர்ந்துட்டான். இவ்வளோ செய்தி உபனிஷத்தில் இருக்குதா? அது வேதத்தோடு தொடர்புடைய செய்திகள். அதில் இருக்கிற செய்தி தான் இந்த இந்த ஆகமத்தில் இருக்குது, உபனிஷத்தில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பெரிய அளவில் ஒரு வகையான ஏமாற்றை அவன் செய்திருக்கிற நிலைகளை நாம் உணர வேண்டும். இது பாவேந்தர் ரொம்ப அழகாக பல இடங்களில் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்பவள் நம் தாய் தாய் தாயே. கடல் போலும் எழுக கடல் முழக்கம் போல் கடலிடுக தமிழ் வாழ்கென்று. ஒரு தமிழ் வாத்தி பாடின பாட்டு. தமிழ் வாழ்கென்று. கெடல் இங்கே தமிழின் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை எங்கெங்கெல்லாம் சிக்கல் இருக்கிறதோ அங்கு கிளர்ச்சி செய்கிறார். இது தொடர்பாக இறுதியாக நான் சொல்கிறது, அவரை நினைந்து கொண்டு போங்கள். ஒரு தமிழ் ஆசிரியன் நமக்கென்று சொன்ன அறிவுரை என்கிறது, நம்மை நினைக்க வைத்தது என்கிறது, அவர் நம்மை எண்ண வைத்தது என்கிறது, நம்மை நெறி செலுத்துவது என்பது அவருடைய பாடல்ல சில வரிகள். எங்கள் வாழ்வும் எங்களின் வளமும் எங்கள் தாய்மொழி இந்தமிழ் செல்வமே. தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் உடல், தமிழ் வாழ்வதனால் யாம் வாழ்கின்றோம். ஒரு தமிழ் லட்சக்கணக்கான லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழாசிரியர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு மண்ணாங்கட்டிக்கும் தமிழ் உணர்வில்லை. எல்லாம் அதுதான் நம்மை வாழ்விக்கிறது, நம் பிள்ளை குட்டிகளை சாப்பிட வைக்கிறது என்றெல்லாம் தமிழாசிரியனுக்கு எண்ணம் இல்லை. ஒரு தமிழாசிரியன் நீ அவருடைய உணர்வு சொல்லவே முடியாது. சரி, தமிழ் வாழ்வதனால் யாம் வாழ்கின்றோம், தமிழ் எம் உணர்வு, தமிழ் எம் உணர்ச்சி, உண்ணும் உணவும் பருகும் நீரும் தமிழே தமிழே சாவா மருந்து, தேனின் இனிமை செழுமலரின் மனம், தமிழ்தான் எங்களின் கூர்வாள் எங்களின் கேடயம், எகில் காணா வலிமையின் இருப்பு, நீரின் தெளிவு நெருப்பின் சுடர்த்தி, காலப்பழமையாம் வைரம் பாய்ந்தது, நாகரிகத்தின் நாற்றங்காலது, எம்மொழிக்கும் அது ஈடு இணையற்ற செம்மொழி உலக சிந்தனை செல்வம், ஊற்றாய் தொடங்கும் உண்மையின் பைச்சுனை, அதனில் இந்தி நெஞ்சென கலப்பது, அதனை இந்தி நஞ்சை கலப்பது மக்களை மாய்க்கும் மடச்செயலாகும்,
சிக்கல் நெருப்பில் எண்ணெயை சேர்ப்பதா? தீமையின் விளைவு தீமையே. காற்றை விதைத்து புயல் அறுக்காதீர். இது நமக்கு சொன்ன எச்சரிக்கை. வணக்கம். எல்லாவற்றிலும் ஒரு 6 கூட்டங்களுக்கு பிறகு ஒரு அடிப்படையான உண்மை இந்த தமிழ் உலகத்துக்கு விளங்கும். அதற்கென்று மெல்லிதாக தொடங்கி இருக்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் அந்த பொறுமை காத்து இது செவிமடுத்ததற்காக தமிழ் உணர்வோடு நன்றி சொல்கிறேன். தமிழர்களாகிய உங்களை வணங்குகிறேன். உங்கள் உள்ளம் பெரிது, உங்களுடைய உள்ளம் உயரியது. மிகச்சிறந்த ஆற்றலுடைய நமக்கு இருக்கிற ஒரே ஒரு செல்வமே, நமக்கு இருக்கிற ஒரே பெருமையே இந்த தமிழ் பெயருக்கு இருக்கிற ஒரே இவனுடைய தாய்மொழி தமிழ் என்கிற ஒன்றுதான் இன்றைக்கு அடிப்படையானது. அதை நாம் பெற்றிருக்கிறோம். அதை ஏமாற்றுவதற்கு பெரிய வலை வீசப்பட்டிருக்கிறது, பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான பணத்தை பேச தெரியாத, பேச முடியாத இருக்கிற கணக்கில் இப்போ 25,000 பேர் இருக்கிறார்கள் என்று போய் கணக்கு காட்டுகிறான். இதெல்லாம் ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. இந்த பொடியில் சொன்னாரே அந்த மார்க்ஸ் முல்லர், அந்த மார்க்ஸ் முல்லர் 24 வயதிலேயே அவனுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேலையெல்லாம் பாருடான், இவ்வளோ எழுதியிருக்கான். அவன்கிட்ட போய் ஒருத்தன் இங்கே இந்த பகுதியிலிருந்து போய் ஒரு கிறிஸ்துவமாக மாறின ஒரு பிராமணன் அவன் சமஸ்கிருதத்தில் பேசியிருக்கிறான். மார்க்ஸ் முல்லரை பார்க்கணும்னு போய் சமஸ்கிருதம் அவன் தொடர்பாக எனக்கு சமஸ்கிருதமாக இதான் சமஸ்கிருதமா நான் இது வரைக்கும் கேட்டது இல்லைன்னு சொல்லியிருக்கிறான். அதெல்லாம் பதிவில் அந்தனர் வரலாற்றில் எழுதுறாங்க. அந்தனர் வரலாற்றில் இன்ன ஆள் போய் இப்படி பேசுகிற போது இந்த நாளில் அவன் சொன்னான் சமஸ்கிருதத்தை நான் கேட்டதே இல்லைன்னு. இன்னும் சொன்னா மார்க்ஸ் முல்லர் இங்கே வரவே இல்லை, இவ்வளோ இதை எழுதியிருக்கான். அந்த மார்க்ஸ் முல்லருக்கு சமஸ்கிருதமே தெரியாது. ஏனென்றால் சமஸ்கிருதம் யாராவது பேசுறாங்களான்னு கேட்டிருக்கிறான். இந்த மாப்போசி கொஞ்சம் கொடுமையானவர்.